தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீல்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வும் இல்லாமல் உங்களோட செலக்ட் செய்வதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரிக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஆண்களும் சரி பெண்களும் சரி ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 8/5/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிருக்கணும். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணணும், நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜாப்போட மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 25,000 வரைக்கும், அப்ராக்சிமேட்லியா 25,000 வரைக்கும், 25,000க்கும் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லியா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோக்குள்ள தெளிவாக இருக்குது. ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுதான் இந்த ஜாப்க்கான கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், உங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷனோட லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இது எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே பா, ஃபர்ஸ்ட் என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4 விதமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. 4th ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா கிண்டர் கார்டன் டீச்சருக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதாவது இந்த குழந்தைகளை வந்து கார்டனில் வச்சு விளாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிடி டீச்சர் மாதிரி சில சின்ன குழந்தைகளுக்கு தான், பெரியவங்களுக்கு கிடையாது. ஸோ கிண்டர் கார்டனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் வெறும் டிப்ளமோ நீங்கள் படிச்சினாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் டியூரேஷனோட உங்களுக்கு நர்சரி டீச்சர் எஜுகேஷனுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்ற போது உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இருக்கும் இல்லையா அதை பற்றி, ஸோ அதனால் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்ட் கிராஃப்ட்னா அந்த பேப்பரை வச்சு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுறது, இல்லை ஸ்கெட்ச் கலரிங் பண்ணுறது, ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதற்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஃபைன் ஆர்ட்ஸ் இல்லைனா விஷுவல் ஆர்ட்ஸ் இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ரிலேட்டாக நீங்கள் படிச்சிருக்கணும். 50% மதிப்பெண்களோட இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த ஜாப்க்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பிசிஏ அப்படி இல்லைனா நீங்கள் கிராஜுவேஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைனா பிஇ பிடெக் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடியில் முடிச்சிருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டான்ஸில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் டான்ஸு இல்லை நீங்கள் வந்து வெளியில் எதுவும் டான்ஸ் கிளாஸஸ் முடிச்ச ப்ராப்பரான ஒரு இதில் முடிச்ச சர்டிஃபிகேட் இருந்தால் கூட அதை வச்சு கூட ஜாப்க்கு வந்து உங்களை அப்ளை பண்ணிக்கலாம். த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிஆர்டி ஆக்டிவிட்டியில் பிஏடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பிபிஇடி ஆர் டிஇபிடி அது ரிகனைஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தீங்க, அதாவது உங்களுக்கு பிஏடி அப்ளை பண்ணுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா அது படிச்சிருக்கவங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பிரைமரி டீச்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருக்கணும், 50% மதிப்பெண்களோட இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பிஇடி இடி ஆர் 2 இயர்ஸோட டிஇஐஇடி அப்படி வந்து கேட்டிருக்காங்க. சரி, அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் டிகிரி ஹோல்டிங்கில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சு 50% மதிப்பெண்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷனை வச்சு அவங்களால பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சேம் டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு பிசி அப்படின்னா நீங்கள் கிராஜுவேஷனில் பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை அப்ளை பண்ணிக்கலாம். சான்ஸ்கிரிட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சான்ஸ்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சான்ஸ்கிரிட் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் 3 வருடம் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சயின்ஸ் டீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி ஆர் பிசிக்ஸ் படிச்சாலும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஹிந்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்தி வந்து நிறைய பேருக்கு வந்து சூட்டபிளாக இருக்காது, ஸோ அது வந்து விட்டுறலாம். நெக்ஸ்ட் ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 4 வருடம் எக்ஸ்பீரியன்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா என்சிஇஆர்டியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, 50% மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்னா உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் பிஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் பேச்சுலர் டிகிரி பிடிச்சிருந்தாலும் 50% மதிப்பெண்கள் வச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சைக்காலஜி கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் சைக்காலஜி படிச்சிருக்கணும். ஹிஸ்ட்ரி டீச்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். மேக்ஸ் டீச்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அதில் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். ஃபைனலாக போஸ்ட் கிராஜுவேட் பிஜிடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எம்ஏ எம்எஸ்சி நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லைனா நீங்கள் பிஜி முடிச்சு 50% மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சாலும் சரி 50% மதிப்பெண்கள் பெற்றாலும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அப்ளிகேஷனோட ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நீங்கள் பேங்க்கில் பேமெண்ட் பண்ண டிராஃப்ட் இருக்குல்ல அதோட நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க.
ஸோ என்ன போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங்கான நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டில் உங்கள் ஃபுல் நேம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். உங்கள் நேம் எழுதும்போது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுங்கள் வித் இனிஷியலோட. நெக்ஸ்ட் உங்களோட சன், டாக்டர் ஆர் வைஃப் இதோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, ஸ்டேட் அண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு எஸ்டிடி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ப்ரெசென்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது என்ன கம்பெனி, எங்கே ஒர்க் பண்ணீங்க, அதோட டெஸ்டினேஷனில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பரோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடான்னு சொல்லி இல்லை விடோவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மேரிட், சிங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ என்ன இதுவோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் விடோவா இருக்கீங்க இல்லைனா மேரிடாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்போஸோட நேம் அண்ட் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, உங்கள் மனைவி என்ன ஒர்க் பண்ணுறாங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தை எத்தனை இருக்குது, பெண் குழந்தை எத்தனை இருக்குது, அவங்க வயசு என்ன, எத்தனை குழந்தைகள் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்கூல் காலேஜ் நீங்கள் எங்கே முடிச்சிங்க, எந்த வருடம் படித்து முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எவ்வளோ மார்க் பெற்றிருக்கீங்க அப்படின்றது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் யூஜி, பிஜி அதேமாதிரி தான். போஸ்ட் கிராஜுவேட், கிராஜுவேஷன் அதாவது நம்ம டிகிரி முடிச்சிருப்பீங்களா, ஸோ டிகிரி முடிச்சோம்னா அது என்னென்னலாம் முடிச்சிருக்கீங்க, அதில் என்னென்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்றத வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கே ஒர்க் பண்ணீங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் வந்து கேட்டிருப்பாங்க. இது ஒன்றும் பெருசாக விஷயம் வந்து கிடையாது. இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லை வந்து நீங்கள் ஏனாதானோ ஒர்க் பண்ணுவீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் இண்டோர் அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஆடும்போது நீங்கள் வந்து இண்டோர் கேம்ஸில் வந்து பாய்ஸ் மட்டும் தான் இண்டோர் கேம்ஸில் கேட்பீங்களா, அவுட்டோர் கேம்ஸ்க்கு பாய்ஸ் கேட்பீங்களா, எஸ் நோ அது மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. சரி, அது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டு உங்கள் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்தீங்கன்னா செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரின்சிபால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அட்ரஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிமாண்ட் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிமாண்ட் ஆஃப் அந்த ₹250 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எங்கே பே பண்ணும் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ₹250 நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனோட டாப் இருக்கு இல்லையா, அந்த டாப்பில் வந்து டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல உங்கள் பேங்க்லேருந்து சலான் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சலானை ஃபில் பண்ணி கொடுத்தாங்க உங்களுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க. அந்த காப்பியில் வந்து இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் நம்பர் தான் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா, பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 வயதுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 40லேருந்து 55 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 40 வயதுக்குள்ள மட்டும் இருக்கவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இன்டர்வியூ எப்போ அப்படின்றத பார்த்தீங்கன்னா மே 2026 வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவதாக அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து எங்கே இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றத வந்து தெரியப்படுத்துவாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் வந்து கிடையாது. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக. ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள்.